ப்ரீஃபாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன். ஐடினா என்ன, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எதுக்கு நம்ம படிக்கிறோம், அது என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அகாடமியில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து யார் யார் எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, அவங்களோட மார்க்ஸ் என்ன, இவ்வளோத்தையும் நம்ம மேனுவலாக ஒரு எம்ப்ளாயீஸை போட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறது தான் ஐடி. இப்போது ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, அமேசான் எடுத்துருக்கோம். இப்போ அமேசானில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகுது. எந்த ப்ராடக்ட் எப்போ வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் நடக்குது. சேல்ஸ் நடக்குது, அது வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம கரியரை வந்து படிக்கணும் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது. இப்போது அதே மாதிரி ஐடி பேஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர். ஒரு பிஸ்னஸ் ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே. ரெண்டாவது, பிஸ்னஸ் மேனுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? எனிபடி? பிஸ்னஸ் மேன்னா என்ன, ஆண்டர்ப்ரனர்னா என்ன? சரி, பிஸ்னஸ் மேன்னா யாரு? ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு பதில் சொல்லுங்க. ஒரு ஆள் கரெக்டாக தெரியும் அப்படின்னா கரெக்டாக சொல்லுமா, நீ சொல்லு. ஒரு சிங்கிள் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மேன். சரி, ஓகே. அப்படி குரூப் ஆஃப் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணால் ஆண்டர்ப்ரனர். ஓகே, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சொல்லு. மைக் ஹேண்ட் மைக் 2 இருந்துச்சு. ஒன்று பாய்ஸ்டாக இருக்கட்டும், ஒன்று கேர்ள்ஸ்டாக ஒன்று இருக்கட்டும். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஓகே. ஒரு ப்ராடக்டை உருவாக்கி சேல்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ். என்டர்பிரனர்னா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து பிஸ்னஸ்க்கு கொடுப்பாங்க. சூப்பர், ஓகே. கிளாப் பண்ணலாம். எல்லாரும் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, வெல் அண்ட் குட். இப்போ எனக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். இப்போது பிஸ்னஸுக்கும் ஆண்டர்ப்ரனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்ஸை வச்சே பார்த்துக்குவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீப்புள் வந்து ஃபார்மர் வந்து அவர் தோட்டத்துலேருந்து விளைவிக்கிற ஒரு ஃப்ரூட் வந்து விற்கிறாரு. ஆக்சுவலாக 1 கிலோக்கு 100 ரூபா அப்படின்னு ஒரு பொருளை விற்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து அந்த 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஒரு 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது 1 கிலோவுக்கு 50 ரூபா ப்ராஃபிட். இது பிஸ்னஸ். ஆண்டர்ப்ரனர்னா யார் அப்படின்னா, அதே ஃபார்மர்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸாக மாற்றுறாங்க. ஜூஸாக மீன்ஸ் அவங்க ஒரு ஆட் ஆன் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு லேபரை வச்சோ அது வந்து ப்ராடக்டை வந்து மாற்றுறாங்க. அப்போ வந்து எண்ட் யூஸருக்கு வந்து ஜூஸாக போகும். அப்போ ஜூஸாக போகும்போது அவங்களோட ப்ராஃபிட் என்ன வைப்பாங்கன்னா ஒரு 200 வைப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன்னா ஒரு பொருளை வாங்குறாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை செட் பண்ணுறாங்க, செட் பண்ணிவிட்டு விற்கிறது பேர் பிஸ்னஸ்மேன். ஆண்டர்ப்ரனர்னா யார் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை வந்து எப்படி ஆட் ஆன் பண்ணி அதை வந்து நான் வந்து அரைச்சி ஜூஸாக பண்ணி பேக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு யூசர்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் ஆண்டர்ப்ரனர். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சரி, இப்போ ஐடி செக்டரில் ஆண்டர்ப்ரனருக்கு என்ன மாதிரி ஃபேஸிங் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்